ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து திருவிழாவோட பார்ட் 4 பார்க்க போகிறோம். இன்றைக்கி இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, காலையில் போட்டியெல்லாம் வைக்கிறாங்க. பெரியவங்க ஃபஸ்ட்டு எங்கள் பாப்பா இது பார்ட் 3ல் வந்து எங்கள் பாப்பாவோட வீடியோ பார்த்தீங்க. அடுத்தது பெரியவங்களுக்கெல்லாம் போட்டி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பெரியவங்க அதில் வந்து என் தங்கச்சி விளாட்றா, அவள் தான் ஜெயிச்சா. பெரியவங்க எல்லோரும் அவ்வளோ பேர் விளாண்டு அதில் கடைசி இந்த 2 பேர் தான். அந்த 2 பேர்த்தில் என் தங்கச்சி ஜெயிச்சிட்டா. இது நடந்துச்சு. அதுக்கப்புறம் டான்ஸ் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வேறு என்ன, இன்றைக்கி சாயந்தரம் வந்து முளைப்பாரி எடுப்பாங்க, அக்கினி சட்டி எடுப்பாங்க, இதெல்லாம் இருக்குது. பகல் நேரத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி உட்கார வச்சு பிள்ளைங்கள விளையாட வச்சு பிள்ளைங்கள்ட்ட போட்டியெல்லாம் வச்சு ரொம்ப ஜாலியாக போச்சு. இப்போ சாயந்தரம் ஆயிடுச்சு. எல்லோரும் நல்லா மேக்கப் பண்ணி முளைப்பாரி எடுக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. முளைப்பாரி எடுக்கிறதுனா அப்படின்னா எல்லோரும் காமனாகவே சாரீ, ஒரு சிலர் வந்து ஒரே குரூப் சாரீ எடுத்திருக்காங்க, ஒரு சிலர் எடுக்கலை. எடுத்து முளைப்பாரி கோயிலேருந்து அப்படியே அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி கொண்டு வருவாங்க. வர இடத்துல ஒரு இடத்துல நின்று அந்த அந்த பொண்ணு ஒரு இடத்துல பாருங்கள் சிலம்பம், இது ஒரு இடத்துல நடந்துச்சு. அப்புறம் ஒரு இடத்துல வந்து பசங்களாம் நின்று டான்ஸ் ஆடுற மாதிரி, அப்படி ஒரு இடத்துலையும் ஒரு மாதிரி எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வந்து இத்தனை வருஷம் திருவிழாவுக்கு ஃபஸ்ட்டு போயிருக்கோம்ல சின்ன பிள்ளையிலேருந்து, இது எங்கள் அத்தை பேத்தி. நாங்கள் திருவிழாவுக்கு போயிருந்தப்போலாம் இது வரைக்கும் நான் முளைப்பாரி இங்கே வரைக்கும் வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இது எங்கள் அத்தை மருமக, அந்த ரோஸ் கலர் சாரீ. எல்லாருமே அப்படி போயிட்டுருந்தோம். அப்போ இங்கே பாருங்கள், எங்களுக்கு இன்னொன்று என்னென்னா, முளைப்பாரி ஆக்சுவலாக நாங்கள் போடவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போனதே எப்போயோ ஒரு தடவை போகிறோன்னு சொல்லிட்டு போனோம். போயிருந்தப்போ அங்கே போய் நின்றுட்டு இருந்தப்போ கோயிலில் பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா பாப்பாவுக்கு தூக்கி முளைப்பாரி கொடுத்தாங்களாம். இவ்வளோ தைரியமாக எங்கள் பாப்பா நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டா. எங்களுக்கு ஆச்சரியம். சரி, அப்பா கூடவே போனாங்க, அம்மாவும் கூடவே போனாங்க. நானே இன்ன வரைக்கும் சின்ன வயசுலேருந்து என்னையவே முளைப்பாரி எடுத்து எங்கள் அம்மா அப்பா பழக்கெல்லாம் ஒரு நாள் கூட நான் எடுத்ததே இல்லை. எங்கள் அண்ணன் பொண்ணு பாருங்கள் எடுத்துட்டா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம், சந்தோஷமாக இருந்துச்சு. நம்ம முளைப்பாரிக்குன்னு வந்து காசு கட்டி அதுக்குன்னு கும்மி அடித்து விரதம் இருந்து அதெல்லாம் நிறையா ப்ராசஸ் இருக்குது. டக்குன்னெலாம் கிடைக்காது. ஆனால் எங்கள் அத்தை பொண்ணு புலம்பிக்கிட்டே இருந்துச்சு. முன்னாடிலாம் நான் அடிக்கடி முளைப்பாரிங்க திருவிழாவுக்கு வரும்போதெல்லாம் நாங்கள் எடுத்திருக்கோம், ஆனால் இந்த தடவை எடுக்க முடியல, எனக்கு கவலையாக இருக்குன்னு அது கூட தான் நான் வந்துட்டு இருந்தேன். எங்கள் அத்தை பொண்ணு அவ்வளோ ஃபீல் பண்ணி கவலைப்பட்டுட்டு இருந்துச்சு. பார்த்தா இவளுக்கு எங்கள் அண்ணன் பொண்ணுக்கு கிடச்சிருச்சு, முளைப்பாரி கொடுத்துட்டாங்க டக்குன்னு. அவ்வளோ ஒரு சந்தோஷம். பரவாயில்ல, பாப்பா எடுக்கிறா, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன்னா அதை சொல்லவே இல்லையே. இத்தனை வருஷமாக திருவிழாவுக்கு போயிருக்கேன், வந்திருக்கேன் சின்ன வயசுலேருந்து. ஒரு நாள் கூட நான் முளைப்பாரி எடுத்ததில்லை. அதுக்கப்புறம் அதுக்கெலாம் விரதம்லாம் இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்களா. சரி, சின்ன வயசில் அதெல்லாம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சின்ன வயசுலலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்ட மாட்டேன் இந்த மாதிரி விரதம் இருந்து அப்படிலாம் இருக்கணும்னு. அதனால் நான் அப்பயே விட்டுட்டேன். அதெல்லாம் செய்கிறதில்ல. வந்தால் திருவிழா என்ஜாய் பண்ணுவோம், ஜாலியாக இருப்போம், எல்லோரு கூடயும் பேசுவோம், அந்த இதிலே தான் எனக்கு மைண்ட் இருக்கும். இதெல்லாம் வேடிக்கை பார்ப்போம், அவ்வளோதான். இப்போ இந்த யூடியூப்பில் சேர்ந்தனால இந்த வீடியோலாம் எடுத்து இப்போ போடணும் அந்த மைண்டில் வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த தடவை பாப்பா எடுப்பான், நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஊரெல்லாம் சுற்றி முளைப்பாரி எடுத்து கொண்டு போவாங்க. அதுக்கப்புறம் போய் அங்கே ஒரு இடம் இருக்கும், அந்த இதில் போய் கிணத்துல போய் போட்டு வருவாங்க. நான் வந்து அவ்வளோ தூரம்லாம் போக மாட்டேன். ஒரு ஸ்டேஜ் எங்கள் வீட்டு சந்து வரைக்கும் அப்படியே ஊரெல்லாம் சுற்றி அந்த எங்கள் வீட்டு சந்து வரைக்கும் வரும்போது நாங்கள் கூட போவோம். அதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம். சரி, இந்த தடவை பாப்பா எடுக்கிறா, அம்மா அப்பா போகிறாங்க, நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் லேடிஸ் அப்படி ஒரு 4-5 பேர் சேர்ந்துட்டோம். எங்கள் அத்தை பொண்ணுங்க 2 பேர், எங்கள் அண்ணன் பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து அப்படியே நடந்து போனோம். போகிற வழியில் பாருங்கள், இந்த பசங்க செய்கிற ரகளை இருக்கே அப்பா, ஜாலியாக இருந்துச்சு. இந்த வயசில் இவங்களாம் என்ஜாய் பண்ணால் தானே நல்லாயிருக்கும். ஜாலியாகவும் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. டான்ஸ் ஆடவும், கலரில் வெடியை போடவும், வான வெடி போடவும், கலர் வந்து கையிலேயே பிடிச்சிட்டு, எனக்கு பயமாக இருக்குது. எங்கள் அத்தை பேரெல்லாம் கையில் பிடிச்சிட்டு அந்த கலர் வெடியை வச்சுட்ருக்கான். தலையிலலாம் படுது. எங்கள் சித்தப்பா போகிறாங்க பாருங்கள், எல்லாம் படுது. என்னடா சரி, நமக்கு பயமாக இருக்குது, ஆனால் அவங்க பயப்படவே இல்லையே. ரொம்ப ஜாலியாக அந்த டீனேஜ் பிள்ளைங்களாம் முளைப்பாரி எடுத்து சாரீ கட்டி பூ வச்சு மேக்கப் பண்ணி அழகாக எல்லோரும் போனாங்க. எல்லோரும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கவேங்க பாருங்கள். அங்கங்கே நின்று டான்ஸ் ஆடுறது, அங்கங்கே சரி, பசங்க தான் இப்படி என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா பிள்ளைங்கள்லாம் அங்கங்கே குரூப்பாக நின்று டான்ஸ் ஆடுறாங்க. அவ்வளோ சூப்பராக பிள்ளைங்க என்ஜாய் பண்ணுறாங்க. எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. என்னடா இது, கிராமத்தில் இப்படிலாம் கேர்ள்ஸ்லாம் செய்கிறாங்களா அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் சாதாரணம். அப்புறம் நான் இதெல்லாம் முளைப்பாரிலாம் எடுத்து முடிச்சுட்டு நான் வந்து பேசுகிறேன். கிராமம்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கும், பொம்பளை பிள்ளைங்களாம் செட்டாக சேர்ந்துட்டு அங்கங்கே ஆடிட்டுருக்காங்க, கத்துறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னா. ஆமாம், அன்றைக்கி ஒரு நாள் பிள்ளைங்கள விட்டுருவோம் ஃப்ரீயாக,
இங்கே பாருங்க அத்தை மருமகலாம் எவ்வளோ டான்ஸ் ஆடிட்டு போயிட்டுருக்கா பாருங்கள். ஏய் நல்லா ஆடுப்பா, நான் எடுக்கிறேன். அங்கே பாருங்க சித்தி எங்கள் தங்கச்சி அந்த பக்கம் நிற்கிறா. ஆடுப்பா ஆடுப்பா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவளுக்கு வெக்கம் வந்துருச்சு, ஆடலை. அதுக்கப்புறம் ஜாலியாக எல்லாருமே போனோம். ரொம்ப அரட்டை அடிச்சுக்கிட்டு அங்கங்கே வெடி போடுறது, போகிற வழியில் பாதி இடம் போய் ஸ்டாப் பண்ணி நின்று டான்ஸ் ஆடுறது. கொஞ்சம் அந்த பக்கம் போக போக முள் கல்லெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. கொஞ்சம் பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கவனமாக தான் பிள்ளைங்கள கூப்பிட்டு போகிறோம், பார்த்து கூப்பிட்டு போகணும். அதுவும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டே போயிட்டு ஒவ்வொருத்தரையும் வீடியோ எடுத்துக்கிட்டு முளைப்பாரி எடுத்து, இவங்க முளைப்பாரி எவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கு பாரேன், எவ்வளோ அது வந்து வளருது ரொம்ப நல்லா இருக்கும், செழிப்பாக இருக்கும் அந்த குடும்பம் அப்படின்ற மாதிரி. எங்கள் அத்தை பொண்ணு இவ தான் ரொம்ப கவலைப்பட்டா. முளைப்பாரி எடுக்கலை, நான் போடலை, முன்னாடி சின்ன பிள்ளையில நான் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணா. எங்கள் அத்தை மருமக ஒருத்தி டான்ஸ் ஆடினா பார்த்தீங்களா, அவகிட்ட கொஞ்ச நேரம் நான் தூக்கவான்னு கேட்டா, உடனே இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அதை வாங்கி தலையில் வச்சு கொண்டு போகிறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நான் ஆசைப்பட்டுக்கிட்டே இருந்தேன், நல்லபடியாக எனக்கு கிடச்சிருச்சு. நான் அப்படின்னு சொல்லிட்டு போக போக இருட்டிடுச்சு. ஒரு 5:30 6 மணிக்கு ஆரம்பிச்சிருப்போம், பயங்கரமாக இருட்டிடுச்சு. அங்கே ஒரு கிணறு இருக்கும், அங்கே போய் போட்டு வரணும். எங்கள் பாப்பாலாம் பார்த்தீங்கன்னா செப்பலே போடக்கூடாது, கல் முள்ளெல்லாம் இருக்கும். எங்கள் அப்பாவுக்கே 2 தடவை முள் குத்திருச்சான். ராகவிட்ட அம்மா சொல்கிறாங்க, நான் வாங்கிக்கிறேன், எங்கள் பாப்பாட்ட நான் வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்க. அவள் கேட்கவே இல்லை. இல்லை நான் தான் தூக்கிட்டு வரேன். கடைசி வரைக்கும் தூக்கி கொண்டு போய் கிணத்துல போட்டு நடந்து வந்துட்டான். வரும்போது தான் நாங்கள் அப்பா பாவம் பிள்ளை கால் வலிக்கும் அப்படின்னு சொல்லி இருட்டு வேறு ஆயிடுச்சு ரொம்ப. அதுக்கப்புறம் அப்பா தூக்கிட்டு வந்தார். அவள் பயப்படாமல் அவ்வளோ தூரம் நைட்டு இருட்டில் கல் முள் எதுவும் லைட்டாக வந்து நைட்டில் ஒரு தடவை சொன்னால் முள் குத்திருச்சு வலிக்குதுன்னு. அப்பாவுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த 2 முள் குத்தி பயங்கர இதாகிடுச்சு. சுடுதண்ணியை வச்சு முள் எடுத்து காலில் ஒத்தனை கொடுத்து, எங்கள் அத்தைங்க தான் இருக்காங்களே, எங்கள் அத்தை பொண்ணுங்கள்லாம் அவ்வளோ எனக்கு அந்த வைத்தியம்லாம் தெரியாது, அவங்க தான் பார்த்து செஞ்சாங்க. அதுக்கப்புறம் முளைப்பாரி போட்டு நேராக கோயிலுக்கு தான் எல்லாருமே வரணும். வந்தால் அங்கே அக்னி சட்டி எடுத்தாங்க ஒருத்தவங்க, இந்த வருஷம் புதுசாக எடுக்கிறாங்களாம் வேண்டிட்டு. அதனால் அதுக்கு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இது நடந்துகிட்டு இருக்கும்போதே அங்கே வந்து எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. முளைப்பாரி போட்டு வந்து அங்கே சாமி கும்பிட்டோன்னே பூசாரி திண்ணூறு பூசிடுவார். வந்தால் அங்கே நிறையா பேருக்கு சாமி வருங்க, பயங்கரமாக சாமி வரும். அவங்களுக்கு அந்த சாமி வந்ததுக்கப்புறம் பூசாரி வந்து திண்ணூறு பூசி விட்டு முடிச்சு அனுப்பி விட்ருவாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்த அக்கினி சட்டி எடுத்தது வந்து எத்தனையோ சொன்னாங்க, எனக்கு மறந்து போச்சு. அவங்க ஏதோ வேண்டுதல் வச்சுருந்தாங்க, அக்கினி சட்டி எடுத்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணுக்கு அந்த சாமி வந்துச்சு பாருங்கள், பயங்கரமாக சாமி வந்துருச்சு. கோவம் வந்து அவ்வளோ, நானும் பயந்துட்டேன் அந்த பொண்ணை பார்த்து. அந்த பொண்ணை அவங்க வீட்டில் இருக்கவங்க வெளியே கூட்டு போகிறாங்க. பாதி தூரம் போயிடுச்சு. சரி போயிடுச்சே நான் நினச்சிட்ருக்கேன். போன பொண்ணு அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிங்க பாருங்கள். அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு போகவே மாட்டேன்னு நிற்கிது அவ்வளோ கோவமாக. அப்படியே கோவமாக பார்த்து முறைக்குது. அப்பாடி பயமாக இருந்துச்சு. நமக்கு இதெல்லாம் பயமாக தான் இருந்துச்சு, என்னடா இப்படி செய்யுதே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த அக்கினி சட்டி எடுக்கிறதும் ஊரெல்லாம் சுற்றி வருவாங்க, அதெல்லாம் நாங்கள் போகலை. அங்கேயே வெயிட் பண்ணிவிட்டு உக்காந்துட்டோம். திருவிழா நல்லபடியாக இது முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.